ஹாய் வணக்கம். இப்போது ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் நம்ம எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்தையும் லைனிங்கையும் இந்த மாதிரி பேக் சைடில் திருப்பி போட்டு பின் பண்ணி இந்த மாதிரி கழுத்து வந்து தைச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அதை ஃப்ரண்ட்டு பக்கமாக எடுத்து இந்த மாதிரி நான் கழுத்தை படிமான தையல் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போது சைட்லலாம் நம்ம இந்த மாதிரி சேர்த்து தைச்சிக்கலாம் அட்டாச் பண்ணி. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சைட்லேயும் இப்போது ஃப்ரண்ட்டு சைடு முடிஞ்சிச்சு. இப்போ பேக் சைடு அதே மாதிரி நாம் தைச்சிக்கலாம். லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து நம்ம இப்படி தைச்சிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சைடும் தைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி பாவாடையோட அந்த மீந்த துணியில் நான் இந்த மாதிரி பார்டர் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இடுப்பு பக்கம் இப்போது கிராஸ் பீஸ் ரெடி பண்ணலாம். கழுத்துக்கு நான் பைப்பிங் வைக்க போகிறேன். இந்த மாதிரி பைப்பிங் ரெடி பண்ணிவிட்டு கிராஸ் பீஸை வந்து இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு பைப்பிங் இந்த மாதிரி வச்சு தைக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். நடுவில் படிமான தையல் போட்டுக்கணும். இப்போது மடித்து அவ்வளோதான். அதே மாதிரி நாம் பேக் சைட்லேயும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் கழுத்து அதே மாதிரி பைப்பிங் வச்சு தைச்சிக்கிறேன். பேக் சைடில் இந்த மாதிரி ஆர்கட் பண்ணிவிட்டு மடித்து இதை மாதிரி தைச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு கைக்கும் இதே மாதிரி நாம் தைச்சிக்கலாம். பைப்பிங் வச்சு தைச்சிக்கிறேன் நான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ ரெண்டும் சேமாக இருக்குதான்னு பார்த்துட்டு நம்ம கொக்கி பட்டி ஹூக் பட்டி வச்சு தைச்சிக்கணும். ஃபஸ்ட் நான் ஹூக் பட்டி ரெடி பண்ணுறேன். இப்போ கொக்கி பட்டி ரெடி பண்ணலாம்.
இப்போ ஷோல்டர் வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் ஒன்றா வச்சு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ சைடில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் சொன்ன 5 இன்ச் அந்த கை வளைவை நம்ம பார்த்துட்டு மார்க் பண்ணி வச்ச இடத்த நாம் ஷோல்டரையும் சைடில் இடுப்பு பக்கத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். அவ்வளோதான் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு சைடில் நம்ம பிடிப்போம் இல்லைங்களா இடுப்பு பக்கம், அதை நம்ம 2 பக்கமும் பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான் முடிஞ்சுது. பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரோப்பு வச்சு நாம் இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். 4x4 இன்ச்சில் நான் இந்த மாதிரி நான் பெல் மாதிரி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதை நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் முடிஞ்சுது.